அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரதீப் கவுண்டர் பேசுகிறேன். கண்ணங்கூட்டம், உடுமலைப்பேட்டை. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஐயா ஈஆர் ஈஸ்வரன் மாமா அவர்களுக்கு என்ன காரணத்துக்காக அப்படின்னா, அவர்கிட்ட சில கேள்விகள் இருக்குது. ஏன்னா நானும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட, அதாவது பொள்ளாச்சி தொகுதியில் ஈஆர் ஈஸ்வரன் மாமா அவர்கள் போட்டியிட்ட போதும் சரி, அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் சரி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்காக நானும் என்னுடைய உழைப்பை செலவிட்டிருக்கேன். அந்த உரிமையில் இந்த கேள்வியை நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி உலக கொங்கு மாநாடு முடிஞ்சு, பிப்ரவரி 9ஆம் தேதி அருந்ததியர் எழுச்சி மாநாட்டில் அதியமான் தலைமையில் நடக்கிற அருந்ததியர் எழுச்சி மாநாட்டில் அவர் வாழ்த்துறை வழங்குறதா அந்த இதில் போட்டிருந்தது. அதை அதுக்கு நிறைய எதிர்ப்பும் இருக்கலாம், நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிருக்கலாம். இப்போ என்னென்னா, அதுக்கு போகிறதுக்கொசரம் அவர் சில விஷயங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் எஃபியில் வந்துகிட்ருக்குது. அதாவது என்னென்னா, அந்த அதியமான் அந்த மேட்டுப்பாளையத்தில் நடந்த நிகழ்ச்சிக்காக வருத்தம் தெரிவித்ததாக 3 முறைக்கு மேலே ஈஆர் அவர்கிட்ட வருத்தம் தெரிவித்ததாகவும், இனி பொய்யான பிசிஆர் கேஸ் கவுண்டர் சமுதாயத்து மேலே போட மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் சொன்னதாகவும் தெரிவிச்சிருக்குது. அதனால இவர் அந்த மாநாட்டுக்கு வாழ்த்துறைக்கு போகிறதா சம்மதிச்சிருக்கிறாரு, அதையெல்லாம் வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் இருக்குது. என்னோட கொஸ்டின் என்னென்னா, இது சரி, இது உங்களோட பார்வையில் இது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஒரு சாமானியமான, நான் கேஎம்டிகேவோட ஒரு உறுப்பினர், அந்த வகையில் என்னுடைய ஒரு சாமானியனா என்னோட கேள்வி என்னென்னா, நான் பெரிய ஆள் இல்லை, நான் ஒரு சாமானியனா என்னுடைய கேள்வி என்னென்னா, கொங்கு அப்படிங்கிற சமுதாயத்துக்கு நீங்கள் மட்டுமே தனித்தன்மையான ஒரு தலைவராக அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா என்ன இது உங்களை இதுக்காக நான் கேட்கல. கொங்குல பல அமைப்புகள் இருக்குது, எல்லா தலைவர்கிட்டையும் அவங்க மன்னிப்பு கேட்கல, உங்கள்கிட்ட மட்டும்தான் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறீங்க. ஆனால் அதுவும் பொதுவெளியில் சொல்லலை. ஏன்னா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய கட்சி மீட்டிங்லேயோ நீங்கள் ஏற்பாடு பண்ண பொதுக்கூட்டத்துலேயோ அதிகமானோ அவருடைய அமைப்பை சேர்ந்தவர்களோ இந்த மாதிரி கவுண்டான வெட்டு கவுண்டச்சியை கட்டுனுங்கிற மாதிரி கோஷம் போட்டிருந்தா அதுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் போதும். பொதுவெளியில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு மீட்டிங்கை போட்டு பொதுவெளியில் அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு மன்னிப்பு தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? ஒன்று. இன்னொன்று பிசிஆர் கேஸில் உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னீங்க, அந்த உறுதிமொழி எப்படி அவங்க காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. அது காப்பாற்றுவாங்களாங்கிறது தெரில, அது வேறு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கொள்கை, அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியாகட்டும், ஒட்டுமொத்த கொங்கு சமுதாயத்தோட கொள்கைங்கிறது கலப்பு திருமண எதிர்ப்பு. அவங்க கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அமைப்பு. இப்போது நீங்கள் போய் அவங்களுடைய இதுக்கு வாழ்த்துறை வழங்காது, அவங்க அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறது அவங்களுடைய கொள்கையை ஒன்று நீங்கள் ஏற்றுக்கணும், இல்லை உங்களோட கொள்கையை அவங்க ஏற்றுக்கணும். அப்போ இந்த கலப்பு திருமணத்தை நீங்கள், அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஆர் ஈஸ்வர கவுண்டர் அவர்கள் ஏற்றுக்கிறாரா, இல்லை கலப்பு திருமண எதிர்ப்புங்கிற நம்மளோட கொள்கையை அதியமானோட குரூப்பாவது ஏற்றுக்குதா? மொத்த அருந்ததி சமுதாயம் ஏற்றுக்குதோ இல்லையா, அதியமானோட குரூப்பாவது ஏற்றுக்குதா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி நீங்கள் போய் அங்கே அந்த மீட்டிங்கில் வாழ்த்துறை வழங்குறதா அந்த போஸ்டர்லேயும் இதில் போட்டிருக்கு. வாழ்த்துறைனா பொதுவாக எப்படிப்பட்ட வாழ்த்துறையாக இருக்கும், இதுவரை அவங்களுடைய செயல்பாடு நன்மையாக இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களோட செயல்பாடை வாழ்த்தி, இனிமேல் இந்த செயல்பாடு இதே போல் நடக்கிறது தான் அவங்களுடைய வாழ்த்துறையாக பொதுவான வாழ்த்துறை. அப்படி நீங்கள் வாழ்த்துறை வழங்குறதன் மூலயமா இதுவரைக்கும் அவர்களுடைய செயல்பாடு, அதாவது மேட்டுப்பாளையம் மீட்டிங் உட்பட இதையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்போ இது வரைக்கும் அவங்களோட செயல்பாடு நல்லா இருந்திருக்குது, தப்பு சொல்கிற மாதிரி இல்லைங்கிறதா வாழ்த்துறை அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் அவங்களோட செயல்பாட்டை பூரா ஏற்றுக்கிறீங்களா? அதுதான் என்னுடைய மூணாவது கேள்வி. இதுக்கு தயவு செஞ்சு ஒரு சாமானிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தின் இளைஞனுக்கு கேஎம்டிகேவோட பொதுச் செயலாளர் ஈஆர் ஈஸ்வரன் மாமா அவர்கள் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். இல்லை அவர்களது கட்சி தலைவர்களாவது இதற்கு ஒரு பதிலளிக்க வேண்டும் என்று தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.